நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் இந்திய பே கமிஷன் அதாவது இந்திய ஊதிய குழு பற்றியான முழுமையான தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது இந்திய ஊதிய குழு தொடர்பான வினாக்கள் பெரும்பாலான போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்படுகின்றது. ஸோ அதற்கேற்ப நாம் இந்த வீடியோவில் இந்திய ஊதிய குழு பற்றியான முழுமையான அனைத்து தகவலையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1946 இந்திய ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதற்கேற்ப இதுவரை மொத்தம் 7 இந்திய ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை பற்றியான முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம். முதல் ஊதியக்குழு ஃபர்ஸ்ட் பே கமிஷன் முதல் ஊதியக்குழு ஜனவரி 1946 நிறுவப்பட்டு மற்றும் இதன் அறிக்கையை மே 1947 இந்திய இடைக்கால அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தது. இதன் தலைவராக இருந்தவர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அவர்கள். இவர்கள் தலைமையின் கீழ் இந்த ஊதியக்குழு அமைக்கப்பட்டது. இரண்டாவது ஊதியக்குழு இந்த இரண்டாவது ஊதியக்குழு கமிஷன் இந்திய சுதந்திரம் அடைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 1957 அமைக்கப்பட்டது. இந்த இரண்டாவது ஊதியக்குழுவின் அறிக்கை 1959 சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக இருந்தவர் ஜெகநாத் தாஸ் அவர்கள். மூன்றாவது ஊதியக்குழு இந்த மூன்றாவது ஊதியக்குழுவின் தலைவராக இருந்தவர் ஸ்ரீ ரகுபர் தயாள் அவர்கள். இந்த மூன்றாவது ஊதியக்குழு காலம் ஏப்ரல் 1970 அமைக்கப்பட்டது. இந்த ஊதியக்குழு தனது அறிக்கையை மார்ச் 1973 வழங்கியது. இதன் தலைவராக இருந்தவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ ரகுபர் தயாள் அவர்கள். நான்காவது ஊதியக்குழு இந்த நான்காவது ஊதியக்குழுவின் தலைவராக இருந்தவர் BN சிங்கால் அவர்கள். இந்த ஊதியக்குழு ஜூன் 1983 அமைக்கப்பட்டு 1987 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. ஐந்தாவது ஊதியக்குழு இந்த ஐந்தாவது ஊதியக்குழுவின் தலைவராக இருந்தவர் நீதிபதி S. ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். இந்த ஊதியக்குழு 1994 அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை 1997 சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்ததாக ஆறாவது ஊதியக்குழு இந்த ஆறாவது ஊதியக்குழுவின் தலைவராக இருந்தவர் நீதிபதி BN ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள். இந்த ஆறாவது ஊதியக்குழு ஜூலை 2006 அமைக்கப்பட்டது. இதன் அறிக்கை 2008 சமர்ப்பிக்கப்பட்டது. ஏழாவது ஊதியக்குழு இந்த ஏழாவது ஊதியக்குழுவின் தலைவராக இருந்தவர் நீதிபதி AK மாத்தூர் அவர்கள். இந்த ஏழாவது ஊதியக்குழு 25 செப்டம்பர் 2023 அமைக்கப்பட்டு இந்த அறிக்கை 2016 சமர்ப்பிக்கப்பட்டது. ஸோ இதுவரை இந்தியா 7 ஊதியக்குழுக்களை அமைத்துள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஊதியக்குழுவிலிருந்து ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் ஊதியக்குழு அமைக்கப்பட்ட காலம் இது தொடர்பான வினாக்கள் பெரும்பாலான போட்டித் தேர்வில் அதிகமாக கேட்கப்படுகிறது. ஸோ அதனால் இந்த பதிவு கண்டிப்பாக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற போட்டித் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகள் தொடர்பான பாடக்குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.